மிஸ்டர் லேடிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இப்போ நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், ரொம்ப தூரம் நடக்கிறேன், இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு பேக் பெயின் சிவியரா இருக்கும். அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா வால் எலும்பு வலின்னு சொல்லுவோம், டெய்ல் போன்ல பெயின் வர்றது நம்ம நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து அப்படியே கால்லையும் குதிகால்லையும் வலி வர்றதை பார்க்க முடியுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள்ல கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு. கால்சியம் குறைபாடு இருக்கும்போதோ இல்ல விட்டமின் டி குறைபாடு இருக்கிறது, மெனோபாஸ் டைம்ல நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. மெனோபாஸ் டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல்ல ஈஸ்ட்ரோஜன் லெவல் ஹார்மோன் குறையறதுனால விட்டமின் டியும் குறையுது, கால்சியம் லெவலும் குறையுது. இதனாலதான் போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன், எலும்புகள்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே குறைந்து போன் டென்சிட்டி குறைந்து ஈஸியா நமக்கு வந்து பிராக்சர் ஆகுறது, எலும்புகள் தேய்மானம் ஏற்படுறது, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சமயத்துல இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இடுப்பு பகுதியில வலி ஏற்படுது. இடுப்பு வலி எனக்கு ரொம்ப சிவியரா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே மாதிரி கால் பாதத்தை தரையிலே ஊன முடியல, ரொம்ப சிவியரா வலி இருக்கு. அதுவும் ஏர்லி மார்னிங்ல காலையில எனக்கு ரொம்ப குதிகால் வலி இருக்குன்னு சொல்லுவோம். எந்தெந்த கண்டிஷன்ல எல்லாம் நமக்கு இடுப்பு வலி வரலாம்? சிலருக்கு என்னன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், கிட்னில ஸ்டோன் இருக்கிறது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்லயும் இடுப்பு வலி வரும். இல்லைன்னா PMS அப்படின்னு சொல்றோம், ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம். மென்சஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி நமக்கு மசில் கிராம்ஸோ இல்ல பேக் பெயினோ ஏற்படலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் என்ற கண்டிஷன், இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய லம்பார் ரீஜியன்ல வெர்டிப்ரா எல்லாமே தேய ஆரம்பிக்குது. இந்த மாதிரியோ இல்ல இன்டர்னல் வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், வெர்டிப்ராக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்க்ல நமக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டு பல்ஜ் ஆகி டிஸ்க் வந்து வீக்கம் ஏற்பட்டு நரம்புகளை அழுத்தும் பொழுது நமக்கு அதிகமான வலி ஏற்படுது. இது இடுப்புல இருந்து தொடை குதிகால் வரைக்கும் பரவ ஆரம்பிக்கும். இது சயாட்டிகா அப்படின்னு சொல்றோம். சித்த மருத்துவத்துல இத பேராசன நரம்பு தாவிதம் சொல்லுவோம். பொதுவாக இடுப்பு வலி வருதுன்னா சித்த மருத்துவத்தில் இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இடுப்பு எலும்புக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மூலிகைகளும் நமக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி இடுப்பு எலும்போடு வலிமை சேர்த்து அதோட சேர்த்து என்ன ஆகும்னா குதிகால்களையும் நிறைய பேருக்கு வலி பார்க்க முடியுது. ரொம்ப நேரம் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், இல்ல நம்ம அனிமியா இருக்கு, ரத்த சோகை இருக்கு, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, ஹை ஹீல்ஸ் போட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி கண்டிஷன்ல குதிகால் வலி வரும். இதை தாண்டி பார்த்தோம் கால்கேனியஸ் ஸ்பர் அப்படின்ற கண்டிஷன், குதிகால்ல இருக்கக்கூடிய எலும்புல சின்னதா ஒரு வளர்ச்சி ஏற்படும், முள்ளு மாதிரி ஒரு வளர்ச்சி, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியும் இந்த மாதிரி கண்டிஷன். அதுக்கப்புறம் பிளான்டார் ஃபேஷைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன், நம்ம கால் பாதங்கள்ல நம்ம பேக் போன்ல இருந்து கால்கேனியஸ் போன்ல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் நமக்கு லிகமெண்ட் வந்து ஒரு பேண்ட் மாதிரி அட்டாச் ஆயிருக்கும். இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் பொழுதுதான் ஐயோ குதிகால வந்து தரையிலே ஊன முடியல, தொட்டாலே அதிகமான வலி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனும் அங்க இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ்ல இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போது வரக்கூடியதுதான். குதிகால் வலி இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வலியினால அவஸ்தைப்படுறாங்க. இப்போ இடுப்பு வலி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய வாத நாராயண கஷாயம் அப்படின்றத நம்ம கொடுக்கிறோம். அது தவிர்த்து வாத நாச கஷாயமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாத நாராயணன் சொல்லக்கூடிய இந்த இலைகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை முற்றிலுமாக அகற்றி சமநிலைப்படுத்தும். சமநிலைப்படுத்தும் போது என்ன ஆகுனா ஜாயிண்ட்ல வாதத்தோட பண்பே என்னன்னா நம்ம உடல் ஜாயிண்ட்ஸ்ல ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸ்லயுமே வலியை உண்டாக்கக்கூடியதுதான். இதை அகற்றும் போது நமக்கு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் குணமாகும். அதே மாதிரி இந்த வாத நாராயண தைலத்தை டெய்லி காலையில 5-10 ml அளவுக்கு குடிக்கணும். வாத நாராயண இலைகளை நம்ம நல்லா அரைத்து வெந்நீர்லயோ இல்ல முட்டையோட வெண்கருல கலந்து முதுகுல நம்ம பற்று போடலாம். பற்று போட்டுட்டே வரும்போது வலியானது குறையும். அதே மாதிரி குதிகால் வலி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பற்று போடலாம். இந்த வாத நாராயண தைலம் டெய்லி காலையில 5-10 ml குடிச்சிட்டு வரணும். நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் வாத நாச கஷாயம்னு சொல்றது. இந்த மெடிசன்ல என்னென்ன மூலிகைகள் முக்கியமாக நம்ம சேர்த்திருக்கிறோம் அப்படின்னா மாவிலங்கப்பட்டை சேர்த்திருக்கோம். வாத நோய்களை முக்கியமாக அகற்றக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை தான் மாவிலங்கப்பட்டை. இந்த கஷாயத்துல இருக்கக்கூடிய மாவிலங்கப்பட்டை, மருதம்பட்டை, கிராம்பு, கோஷ்டம், அக்ரஹாரம், இது எல்லாமே வலியை போக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகைகள். இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பல வருடங்களாக இடுப்பு வலி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த கஷாயத்தை நம்ம ஸ்பெஷல் மெடிசனா கொடுக்குறோம். இந்த ஸ்பெஷல் மெடிசனா நம்ம கொடுக்க இது காலையிலும் இரவு நேரத்திலும் 2 வேளை இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரணும். முக்கியமா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கும், சரவாங்கி, முடக்குவாதம்னு சொல்லுவோம்.
இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த கஷாயத்தை தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வரணும்னா நாளடைவில் அதுவே மறைய ஆரம்பிக்கும். அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பெயினும் குறைய ஆரம்பிக்குது. தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வரும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலி நிச்சயமாக குறையும், குதிகால் வலியும் குறையும். குதிகால் வலி இருக்கு அப்படின்றவங்களுக்கு டெய்லி என்ன பண்ணணும், கால் பாதத்துல நம்ம ஒற்றடம் கொடுக்கணும். ஒற்றடம் கொடுக்கும்போது ரொம்ப எளிமையான முறையில நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொடி இருக்கு. வெந்நீர்ல அந்த பொடியை போட்டு கால்களை அதுக்குள்ள வச்சுக்கணும். இது கூட என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் எலுமிச்சை சாறு, தோலோட எலுமிச்சையை நல்லா சாறு பிழிஞ்சிட்டு அந்த தோல் அதோட போட்டுடலாம். இல்லைன்னா பாவக்காய் இருக்கு இல்லைங்களா, இந்த பாவக்காயை நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு அந்த டப்ல போட்டுட்டு வெந்நீர்ல போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம கால்களை அதுல வைக்கலாம். தினமுமே 15ல இருந்து 20 நிமிடங்கள் குதிகால்களை இந்த மாதிரி டப்ல வெந்நீர்ல வச்சுட்டு வரும்போது தொடர்ந்து குதிகால் வலி இருக்கு, குதிகால பிளான்டர் ஃபேஷைட்டிஸ் இருக்கு, கால்கனியஸ் பர் இருக்குன்றவங்களும் இதை பயன்படுத்தலாம். முக்கியமா இந்த கால்கனியஸ் பர் இருக்குன்றவங்க எருக்கு இலைகளை பயன்படுத்திட்டு வரலாம். அதுக்கப்புறம் நொச்சி இலைகளையும் பயன்படுத்தலாம். ரெண்டுல ஏதாவது ஒரு இலைகளை எடுத்துட்டு வந்து நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணெய் இரும்பு சட்டியில இல்ல மண் சட்டியில ஊட்டி நல்லா நம்ம சூடு ஏற மாதிரி நம்ம வதக்கிட்டு அந்த சூட்டோட கால்களை வச்சு நம்ம கட்டணும். இப்படி வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது குதிகாலில் இருக்கக்கூடிய வலிகள் குணமாகும். அதே மாதிரி இடுப்பு பகுதியில வலி இருக்கிறவங்க தினமும் உணவில் கருப்பு உளுந்து நிச்சயமாக சாப்பிடணும். கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, இது இரண்டுமே நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இந்த கருப்பு உளுந்து கஞ்சியோ இல்ல உளுந்தங்களி இதை உணவில் நிறைய சேர்த்துட்டே வரும்போது நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகள் குணமாகும். இது முக்கியமா எலும்பு தேய்மானம், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கு, டிஸ்க் பல்ஜ் இருக்குன்றவங்களுக்கு சிறந்த தீர்வாகவும் இருக்கும். இடுப்பு வலி, குதிகால் வலி இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த குறிப்புகள் அனைத்துமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.